Hi friends, welcome to Beginner Ideas. ஸோ இன்றைக்கி நம்ம 2021 மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ அதில் 365 அட்மின் ஆப் சென்டருங்கிற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டூலை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே வந்து என்டர் ஆகிக்கோங்க. தென் ப்ராடக்ட் அண்ட் ரிலீசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்து கேட்டிருக்கோம். மோஸ்ட்லி நம்மலாம் 64 பிட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் உங்கள் லேப்டாப் ஆர் பிசி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் அந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் பெர்பரேட்டல் என்டர்பிரைஸுங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டானது. ஸோ நீங்கள் அதே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தென் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் செட்டப்க்கு வந்து போய்க்கோங்க. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் அப்கிரேட் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸே வந்து ஓகே தான். தென் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் லைசன்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா KMS அப்படிங்கிற அந்த ஆக்டிவேஷன் சிஸ்டமை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட்டுக்கு எதாவது வச்சுருந்தீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா MAK வந்து கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி KMS யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ தென் ப்ராடக்ட் ஆக்டிவேஷன்லாம் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜென்ரல்லி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆப் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்து ஆஃபீஸ் ஓப்பன் XML ஃபார்மேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சில செக் பாக்ஸ்லாம் கேட்கும். அதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எங்கே டவுன்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அங்கே வந்து கொடுத்துக்கோங்க. தென் இன்னொரு டேப் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓப்பன் பண்ணி ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா என் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபைலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேம் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்பும் தென் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபோல்டரில் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபர்தராக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ நான் ஒரு அக்செப்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் கேட்கும். ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய சோர்ஸ் ஃபைல் எங்கே வந்து உங்களுக்கு ஆகணுமோ அந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டப் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். தென் கமெண்ட் அப்படிங்கிற மேலே இடத்துல வந்து கமெண்ட் ப்ரமோட்டில் வந்து கமெண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். தென் கான்ஃபிகர் டாட் செட்டப் /configure ஆர் கான்ஃபிகரேஷன் XML அப்படிங்கிற அந்த ஃபார்மெட் நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி MS ஆஃபீஸ் இருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கும்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ மேக் ஷூர் உங்களுடைய நெட் கனெக்ஷன் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 2 GB கிட்ட வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேட்டா வந்து வச்சுக்கிட்டு தென் இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ட்ரு ஆகுங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MS Excel வேர்ட் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸல் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ எக்ஸல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரு ஆகிட்டு என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்செப்ட் ஆஃப் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கேட்கும். அதை கொடுத்துட்டு
தென் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ரெக்வயர்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த வெர்ஷன்ஸில் ஆக்டிவேஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டெவலப்பர் ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆக்டிவேஷன் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து அப்டேட்ஸ் வந்து எனக்கு பெருசாக எழுத மாட்டேன். ஸோ அதனால் நான் டிசேபிள் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்ப்போம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ப்ரோக்ராமை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மோஸ்ட்லி யாருமே வந்து சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வித்தின் 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து போடுறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.